நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஒரு சில நண்பர்கள் தொடர்ச்சியாக என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ப்ரோ டெய்லி எத்தனை ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க? ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எத்தனை ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான். ஆக்சுவலாக இந்த கேள்வியே தப்பு. ஆக்சுவலாக அந்த டெய்லி அப்படிங்கிறத தூக்கிட்டு மந்த்லி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து 27ஆம் தேதி பாருங்கள், நான் 2 ட்ரேடிங் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? அடுத்து 28ஆம் தேதி பாருங்கள், நான் 3 ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். 29ஆம் தேதி 7 ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். நேற்று 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கேன். 3ஆம் தேதி பாருங்கள், ஒரே ஒரு ட்ரேடிங் கூட பண்ணல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண மாட்டேன், என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான் முடிவு பண்ணும். சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் இந்த டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை மந்த்லின்னு மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது ப்ராஃபிட் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லாஸ் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸை கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், மந்த்லி தான் கரெக்டாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கரன்சி பேரில் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். அதாவது யூரோ யூஎஸ்டியில் தான் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை ஏயுடி கேடில் தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. அதே போல் ஒரு மாதத்துக்கு இத்தனை ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் அல்ல. ஸோ என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி, அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே மந்த்லி 100% ரிட்டர்ன் ப்ராஃபிட் புக் பண்ணணும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். இது மட்டும்தான். சரி, ஓகே. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் ட்ரேடிங் பண்ணும்போது ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுகிற என்னுடைய மனபலம், அதாவது மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ டிரைவிங் தெரியும். ஸோ வாடா நம்ம சென்னைக்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ சென்னையில் வேறு எங்கே கூப்பிட்டாலும் கண்டிப்பாகவே வருவீங்க. சரி, ஏன்னா உங்களுக்கு டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணும்னு தெரியும், ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் எப்படி ஓட்டணும்னு தெரியும், இல்லை ஒரு மிகப்பெரிய பைபாஸில் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன சொல்கிறது அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வருவீங்க. சரி, இதுவே உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிற போது என்ன பண்ணுவீங்க? யோசனை பண்ணுவீங்க, கரெக்டாக? அந்த டிரைவர் சீட்டில் கூட நீங்கள் உட்கார மாட்டீங்க, உட்காந்தாலும் உதறும். ஏன்னாக்கா எங்கே எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லை, கரெக்டாக? சரி, இது ஒன்று இருக்கட்டும், ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம வருவோம். இப்போது எங்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட மொத்த ஜாதகமும் எங்கிட்ட இருக்குது. அதாவது இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு 20க்கும் மேற்பட்ட கரன்சி பேரில் நான் ட்ரேடிங் பண்ணுவேன், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஏயுடி கேட்லன்னு வச்சுப்போம். ஏயுடி கேட்டில் ஒரு வருஷத்தில் எந்தெந்த டேட்டில் இவன் ஃபார்ம் ஆகியிருக்கான், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் கொடுத்துருக்குறான், நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் எத்தனை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மொத்த டேட்டாவும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சரி, இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது, மந்த்லி வைஸ், அதாவது ஒவ்வொரு மாதமும். ஸோ ஜனவரி மாதம் என்னென்ன கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் கொடுத்துருக்குறான், நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் எத்தனை கொடுத்துருக்குறான். ஸோ இந்த மாதிரி மொத்த டேட்டாவும் 1 இயர் டேட்டாவும் என்கிட்ட இருக்குது. அந்த மந்த்லி வைஸ் ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஸோ இந்த மாதிரி எல்லா மாதத்தோட டேட்டாவும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம். இது ரெண்டாவது. அடுத்து வீக்லி வைஸ், ஒவ்வொரு வாரத்துக்கும் என்னென்ன கரன்சி பேரில் எந்தெந்த டேட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும், எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் எத்தனை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரியான இந்த 1 இயர் டேட்டாவும் 52 வாரத்துக்கு ஒரு டேட்டாவும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம், சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டுமே நான் ட்ரேடிங் பண்ணுறதா வச்சுப்போம், சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை அப்படிங்கிற போது ஒரு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாகவே பயம் இருக்கும். ஏன்னாக்கா ஸோ அவன் ப்ராஃபிட் கொடுக்குறானா, இல்லை லாஸ் கொடுப்பானா, இல்லை லாஸ் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பான் அப்படிங்கிற பயம் கண்டிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு டிரைவிங் தெரியல அந்த மாதிரி. இப்போ அந்த டிரைவிங் இதையும் லிங்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக? ஸோ இப்போ உங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரியும் அப்படிங்கிற போது எந்த ஒரு பயமும் இருக்காது. என்கிட்ட 1 இயர் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட மொத்த ஜாதகமும் அவன் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் போது நான் ஈஸியாக ட்ரேடிங் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன், சரிங்களா? இவன் தொடர்ந்து 10 ட்ரேடிங்கு லாஸே கொடுத்தாலும் இவன் ஓவராலாக இவன் ப்ராஃபிட் கண்டிப்பாகவே கொடுப்பான் மந்த்லி வைஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொரு கரன்சி பேரிலும் எத்தனை பர்சன்டேஜ் இவன் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மந்த்லி வைஸ் இவன் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரியும். வீக்லி வைஸ் எத்தனை ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரியும். நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் எத்தனை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மொத்த டேட்டாவும் இருக்கும்போது நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணோம்னா கண்டிப்பாகவே நீங்கள் லாஸே புக் பண்ணாலும் உங்களுக்கு பயம் இருக்காது, கரெக்டாக? ஸோ இந்த மனநிலையில் தான் என்கிட்ட இருக்கும், சரிங்களா? ஆக்சுவலாக இன்னொரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு ஆர்மி மேன் அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? அதாவது ஒரு சோல்ஜர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக உங்கள் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்களா? ஸோ இங்கேருந்து ஓடுறான்னா ஓடுவீங்க, அங்கேருந்து ஓடி வாடானா ஓடி வருவீங்க, சுடுறான்னா திட்டுன்னு சுடுவீங்க. ஸோ கேள்வியே கேட்காம ஸோ உங்கள் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளுடைய டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அதே போல் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்னுடைய கேப்டன் தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை ஈயச்சங்காப்பி மாதிரி நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எந்த கரன்சி பேரில் ட்ரேடிங் பண்ண சொல்லுதோ அங்கே நான் ட்ரேடிங் பண்ணுவேன். பை லிமிட் ப்ளேஸ் பண்ண சொல்லுதா, இல்லை பை ஸ்டாக் ப்ளேஸ் பண்ண சொல்ல, இல்லை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ண சொல்லுதா, ஸோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்.
என்ன ஸ்டாப் லாஸ் சொல்லுதோ அங்கே வந்து நான் லாஸை புக், என்ன டார்கெட் செட் பண்ண சொல்லுதோ அங்கே நான் வந்து டார்கெட்டை செட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான் என்னுடைய கேப்டன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் மந்த்லி 100% ரிட்டர்ன் பர் மந்த் நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். சரிங்க நண்பர்களே, ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெய்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இல்லை அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிங்க. ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.